ஓம் நம சிவாய. அன்பே சிவம் மனமே குரு. ஓம். நண்பர்களே, இந்த இயந்திரத்தை கொஞ்சம் பாருங்கள். இது ஒரு மாடர்ன் இயந்திரம். ஏற்கனவே பேய் பிசாசு விரட்டுறது எப்படின்றது இந்த இயந்திரத்தில் நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். அதே இன்னும் ஒரு வகையை செய்யலாம். வீட்டில் பேய் பிசாசு இருக்குது, நைட்டில் வந்து அமுக்குது, போகிற மாதிரி வரா மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இயந்திரத்தை ஒரு செப்பு தகடில் வரைந்துக்குங்க. வரைந்து இந்த இயந்திரத்தை சாமி பூஜை அறையில் வச்சு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா துரு ஆன்மாக்கள் அனைத்தும் வெளியேறிடும். சரிங்களா? அதே போல் குழந்தைங்க அலறி ஏந்திரிக்குது அப்படின்னாக்கா இந்த இயந்திரத்தை வரைந்து ஒரு செப்பு கலசமோ இல்லை பித்தளை கலசமோ சொம்பு, அந்த சொம்பில் போட்டு தண்ணி நிறைய ஊற்றி இந்த மந்திரத்தை நல்லா பார்த்துங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் உரு கொடுத்து பாருங்கள். இந்த மந்திரத்தை உரு கொடுத்து அந்த குழந்தை முகத்தில் அடித்தாலோ இல்லை மூளைக்கு மூளை அந்த தண்ணியை அடித்து வீடு முழுவதும் அடிச்சுட்டு வந்தாலோ அது உடனேயே அந்த துரு ஆன்மாக்கள் வெளியேறிடும். சரியா? அதே போல் கடையில் வியாபாரம் இல்லை, அந்த வியாபாரம் இல்லை அப்படின்றதுக்காக இந்த இயந்திரத்தை நீங்கள் செப்பு தகடில் எழுதி, சரியா, இதை எழுதக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமியில் எழுதலாம். சரிங்களா? எழுதி இதை நீங்கள் கடையில் மாட்டினீங்கன்னா சகலமும் நல்ல வியாபாரம் நல்லா நடக்கும். துஷ்ட ஆன்மாக்கள் இருந்தாலும் வெளியேறும், கண் திருஷ்டியும் விலகி போகும், சகல நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். இதை வீட்டில் வச்சாலும் பேய் பிசாசுகள் வெளியே போகும், கடையில் வச்சாலும் அதே மாதிரி துரு ஆன்மாக்கள் வெளியே போகும், வியாபாரங்கள் நல்லா நடக்கும். இந்த தகடை சுத்திப்படுத்தணும். எலுமிச்சம்பழத்தை அறுத்து இந்த அச்சாரத்தை எழுதுறதுக்கு முன்னால் எலுமிச்சம்பழத்தை அறுத்து இந்த தகடு மேலே ஃபுல்லாக நீங்கள் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு விபூதி கொண்டு தேய்ச்சி, மஞ்சள் கொண்டு தேய்ச்சி, பால் பன்னீர் அபிஷேகம் பண்ணுற மாதிரி தான் இதை சுத்திப்படுத்தணும். சுத்திகரிக்கணும். தகடை சுத்திகரித்து நீங்கள் இந்த அச்சாரத்தை வரைந்து கடைக்கு வீட்டுக்கு இதை மாட்டினீங்கன்னா சகல நன்மைகளும் நடக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம்